கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு தவக்காலத்தின் 5வது வெள்ளிக்கிழமையில் உங்களை சந்திக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமாம், 5 வெள்ளிக்கிழமை ஓடி போச்சு. தவக்காலம் முக்கால்வாசி முடிஞ்சு போச்சு. நிச்சயமாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், நான் விசுவசிக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன், அதை நான் விசுவசிக்கிறேன். இன்றைக்கு நம்மளுடைய தியானத்துக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம், அதில் குறிப்பாக 24வது வசனத்தை நாம் தியானிப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 12வது அதிகாரம், அதில் 24ஆம் வசனம். இதில் என்ன எழுதியிருக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே தான் இருக்கும், அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்வாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர், இவ்வுலகில் தம் வாழ்வை ஒரு பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரிமையாக்கிக் கொள்வார், சொந்தக்காரர்களாக்கிக் கொள்வார். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சுக்கோங்க. இந்த உலகத்துல நமக்காக, எனக்காக, என் குடும்பத்துக்காக நான் சொத்து சேர்க்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் பெரிய ஆளா இருக்கணும், இப்படி இதுக்காகவே வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை இழந்து போக போகிறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இன்யாசியாருடைய கதை? இன்யாசியாருடைய கதையில் அந்த பாரிஸ் யூனிவர்சிட்டியில் அவர் சவேரியார்கிட்ட போய் இதை தான் திருப்பி திருப்பி சொல்வார். ஒருவன் இந்த உலகத்தையே தனதாக்கி கொண்டாலும், இந்த உலகத்தையே அவன் கையில் அடக்கி வைக்கிற ஒரு ஆதாயப்படுத்துகிற ஒரு ஆளாக இருந்தாலும் அவன் ஆத்மாவை இழந்துட்டான், அவன் எங்கே போவான்? என்ன ஆகும்? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போகும். ஏன்? இந்த ஊனுடல் ஒன்றுக்கும்
உதவாது. ஞாபகம் இருக்க அந்த வசனம்? யோவான் எழுதின செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனத்தில் பார்த்தோம். ஊன் உடல் ஒன்றுத்துக்கு உதவாது. அப்போ ஆண்டவருக்குள்ள நான் வளரணும் அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸ்டர்னல்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அழுத்தணும், அழிக்கணும். அதுக்கு தான் இந்த தவக்காலம். இந்த வெளியரங்கமான ஒரு ஆடம்பரம் நம்ம பண்றது, கெத்து காட்டுறது, மற்றவங்க முன்னாடி சீனம் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் அடக்கணும். நான் சொல்றது நீ கேளு. இந்த ஆணவத்தை கொஞ்சம் அடக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தாழ்ச்சியின் மன்றாட்டு மலைன்னு ஒரு மன்றாட்டு மலை இருக்குங்க. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா தாழ்ச்சியின் மன்றாட்டு மலைன்னு யூடியூப் வீடியோஸ்லாம் கூட இருக்கும். வாய்ப்பு இருந்தால் கொஞ்சம் அதை போட்டு கேட்டு பாருங்களேன். அதை தடவை கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். எதெல்லாம் பெருமை பாருங்களேன். அதுல ஒரு வரி வரும், பிறர் என்னை காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது கூட பெருமை தான். மற்றவங்க என்ன காயப்படுத்திடக்கூடாது, மற்றவங்க என்ன கிண்டல் அடிச்சிடக்கூடாது, ஒரு 4 பேர் என்னை உயர்த்தி பேசணும், நான் செஞ்ச காரியத்துக்கு எனக்கு 4 பேர் என்னை கூப்பிட்டு பெருமைப்படுத்தணும், நான் ஒரு காரியத்தை செஞ்சேன்னா அதுக்கு 4 பேர் என்னை அப்ரிஷியேட் பண்ணணும், நான் ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா அவங்க எனக்கு தேங்க்யூ சொல்லணும். இது எல்லாமே பெருமை தானா? இது எல்லாமே பெருமை தான். அப்ப இந்த உலகத்தினுடைய பெருமை என்னை விட்டு போகணும்னா நான் என்ன பண்ணணும்? இயேசு என்ன பண்ணாரோ அதை தான் பண்ணணும். பைபிள்ல ஒரு இடத்துல இருக்கு, அவர் துன்பங்களின் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். யாரு? இயேசுவே துன்பங்களின் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அது என்ன மாதிரியான கீழ்ப்படிதல்? நம்ம நல்லா தெரிஞ்ச வசனம், கிறிஸ்து தம்மை தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கும், அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கும் கீழ்ப்படிபவரானார். ஆகவே கடவுள் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். அப்ப இன்னைக்கு நான் வாழ்க்கையில உயரணும்னு என்ன பண்ணணும்? இயேசு தன்னை தாழ்த்தினது போல என்ன நான் தாழ்த்திக்கணும். மற்றவங்க என்ன கேவலப்படுத்துறாங்களா, அசிங்கப்படுத்துறாங்களா, படுத்த விடணும். பைபிளே போட்டிருக்க அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மற்றவர்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்க பேறு பெற்றவர்களே, ஏனெனில் கடவுள் உங்களுக்கு கொடுக்கும் கை மாதிரி பெருசா இருக்கும். கோதுமை, சாதாரண கோதுமை, அது ஒரு மணியன்னா அப்படி மணியாக தான் இருக்கும். ஆனால் அந்த கோதுமை அப்படியே மண்ணில் கடந்து மடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணு தெரியுமா? ஆயிரக்கணக்கான அத்தகைய கோதுமை மணிகளை உருவாக்கும். நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய அகந்தை, நம்மளுடைய அகங்காரம், இதெல்லாத்தையும் நம்ம கொன்றதுக்கு, அதை மண்ணில் அமுக்கிறதுக்கு நம்ம தயாராக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இது மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படி பலன் தருகிற, கனி தருகிற மரமாக நீங்களும் நானும் வளர, மாற நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இட்ஸ் நாட் மீ தட் ஷுட் க்ரோ, யூ ஷுட் க்ரோ இன் மீ. திருமுழுக்கு யோவான் சொன்னாரே, நான் குறையணும், அவரும் வளரணும். அப்படி என்னை நானே குறைக்க, என்னை நானே தாழ்த்த, என்னை நானே ஒன்றுமில்லாமல் ஆக்கிக்கொள்ள இந்த தவக்காலம் எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஜெபிப்போம். ஜெபிப்பீங்களா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நான் சொல்ற ஜெபத்தை என்னோட இணைந்து சொல்வீங்களா? விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம்முடைய ஒரே மகன், உம்முடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை, இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு முன்மாதிரியாக தந்ததற்காக, எங்களுக்கு முன்மாதிரியாக தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் துன்பங்களை சகித்து, அவர் துன்பங்களை சகித்து எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றதற்காக, ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பாத சுவடுகளை பின்பற்ற, அவருடைய பாத சுவடுகளை பின்பற்ற எங்களை அழைத்திருக்கிறீரே, எங்களை அழைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பூமியில் நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம், இந்த பூமியில் நாங்கள் வாழும் நாட்கள் எல்லாம் நாங்கள் குறையவும், நாங்கள் குறையவும், இயேசு பெருகவும், இயேசு பெருகவும், எங்கள் சுயநலத்தை நாங்கள் புதைக்கவும், எங்கள் சுயநலத்தை நாங்கள் புதைக்கவும், பிறர் நலத்தை பேணி வளர்க்கவும், பிறர் நலத்தை பேணி வளர்க்கவும், உமது சித்தத்திற்கு, உமது சித்தத்திற்கு, உமது வார்த்தைக்கு, உமது வார்த்தைக்கு என்னையும் என்னை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும், என்னை சார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன். ஆமென். ஆமென்.
உமக்காய் வாழும் வைராகியம் உள்ளத்தில் வந்ததையா, உமக்காய் வாழும் வைராகியம் உள்ளத்தில் வந்ததையா. எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ போனதையா, இனி எனக்காய் வாழும் எண்ணங்கள் என்றோ போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆன்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை உண்மைகளை வணங்குகின்ற நாங்கள் உம்மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். என்றென்று தந்தையோடு தூயாவியாரோடும் ஒன்றாய் உயிர் வாழ்ந்த அரசு புரிகிற உம்மை மன்றாடுகிறோம்.